இப்போ நீங்க பாருங்க, இதுதான் வந்து என்னுடைய வினோத் அஃபிஷியல் சேனல். இந்த சேனல்ல வந்து இப்போ நீங்க பாருங்க. இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே மானிட்டேஷன் உடனே அப்ளை பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி நான் இந்த சேனலுக்குள்ளே இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஆனா அதில் கனெக்ட் பண்ணி வேகமாக பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இது வந்து வருமானத்துக்கு இல்லாம மக்களுக்கு வந்து ஒரு கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சேனல் வச்சிருக்கனால வச்சிருக்கேன். இப்போ நீங்க இதில் பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் இதில் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து அப்ரூவல் ஆயிருந்தால் பணம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து இங்க டாலர் சிம்பிள் காமிச்சிருக்கும். அந்த டாலர் சிம்பிள் இங்க இல்லை. ஏன்னா நான் அப்ளை பண்ணல. இந்த சேனலை வந்து அவர் வெளியில் வர வரைக்கும் நான் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுலேயும் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு படி மேலே ஏறி போய் இவங்கெல்லாம் வந்து மைவித்திரிக்கு ஆதரவாக பேசுறதுக்காகவே இவங்களுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோவுக்கு இவ்வளோன்னு கணக்கு, ஒரு வியூஸுக்கு இவ்வளோன்னு கணக்கு, இவ்வளோ வந்து பார்க்குறாங்களா அதுக்கு அவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. மைவித்திரிலேருந்து காசு யார் கொடுக்க போறா? வந்து கொடுத்தா எம்டி தான் கொடுக்கணும். மற்றபடி யார் கொடுக்க போறா? கீழே இருக்கவங்க கொடுக்க போறாங்களா? அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்தை இந்த இடத்துல வைக்கிறேன். கம்பெனிலேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே அமௌண்ட் கொடுக்கல. இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க பூராமே என்னன்னா மக்களுக்கு வந்து நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு சில பேர் இன்னொரு படி மேலே ஏறி போய், ஏப்பா நீங்களாம் வந்து டைரக்டரா, இல்லை அப்ளைனரா, இல்லை டீம் லீடரா, நீங்களாம் வந்து இந்த மாதிரி இருப்பீங்க, எங்களுக்கு வந்து பொய்யான தகவலாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்க அப்படின்றாங்க. உண்மையை சொல்றேன், நான் வந்து மைவித்ரி ஆர்ட்ஸ்ல வந்து ஒரு உறுப்பினர் தான், இல்லைன்னு சொல்லல. நான் வந்து வெறும் சிஎம் மெம்பர் மட்டும்தான். இன்னும் வந்து என்னுடைய சீலிங் வந்து 480 ரூபா மட்டும்தான். எனக்கு வந்து கீழே வந்து நான் வந்து அந்த பதவியில் இருக்கேன், அப்ளைனரா இருக்கேன், நான் டீம் லீடரா இருக்கேன், அதுல இருக்கேன் இதுல இருக்கேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இதுல சேர்ந்தேன், பார்க்குறேன், இருக்கிறேன். ஏதோ தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. இப்போ என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் எது நல்லதுன்னு பண்ணுதோ அதைத்தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் நல்ல விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்றதுல தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லாம தான் வந்து பல இடங்களில் தேடல்கள் இருக்கீங்க நீங்க. அந்த தேடல்களை வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல தகவல் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கிறது. முழுக்க முழுக்க வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாமல் மக்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேனலு. மைவித்ரி ஆர்ட்ஸை பொறுத்தவரையில் வந்து எந்த வருமானமும் யாரும் கொடுக்குறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுன்றதுக்காக தான் எல்லாருமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே வந்து வெளியில் யார்ட்டையும் காசு வாங்கிட்டு பேசலை. ஒரு சில பேர் வந்து எதிராக பேசுகிறவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது. தெரியாததை வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதனால் வந்து அவங்க வாங்குறாங்களா வாங்கலைன்றது நமக்கு தெரியாது. என்னைய பொறுத்தவரை வந்து யூடியூப்லேயும் எந்த வருமானமும் இல்லை, இதுலேயும் எந்த வருமானமும் இல்லை. முழுக்க முழுக்க வந்து ஆத்ம திருப்திக்காகத்தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் இந்த மாதிரி கமெண்ட்டுகள்லாம் நீங்கள் வந்து நெகட்டிவாக போகிறதுனால வந்து நான் சோர்ந்து போயிடுவேன்னு மட்டும் நீங்கள் நினைக்க வேணாம். எனக்கு தெரிஞ்ச உண்மையை எனக்கு இருக்கிற யூகங்கள் அடிப்படையில் இப்படியெல்லாம் இருந்தால் சரியா இருக்கும்னு என்ன நான் தோணுதோ அதை பொறுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நீங்களுமே வந்து குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு வருமானத்துக்காகவும் இல்லை. சார் நண்பர்களே, அதே மாதிரி வந்து நான் அதிகமாக எந்த ஒரு வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த மாதிரி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா தெரியும் நம்ம ஆல்ரெடி சேனல்ல இருக்கோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து வற்புறுத்தி ஒருத்தவங்களை சொல்லி எதுவுமே பண்ண வைக்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க. சார் நண்பர்களே, மீண்டும் இது நல்லது ஒரு வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.